Hello everyone, have a great day. Welcome to my YouTube channel AM at Ashwini Miss. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா set languageல properties of set operationsல distributive property அதாவது 9th standardல exercise 1.5ல problem number 2 and 3. Second problem, if k equal to set of a, b, d, e, f, L equal to set of b, c, d, g and m equal to set of a, b, c, d, h, then find the following. First subdivision வந்து k union L intersection m, second one வந்து k intersection L union m, third one வந்து k union L intersection k union m, fourth one வந்து k intersection L union k intersection m and verify distributive laws. Question என்ன சொல்லிருக்காங்கன்னா k l m ன்ட்டு மூணு செட் கொடுத்துட்டாங்க. அவங்க ஃபைண்ட் பண்ண சொல்ற எக்ஸ்பிரஷனை நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். லாஸ்டா வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாஸையும் வந்து ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் k யூனியன் பிராக்கெட் குள்ள l இன்டர்செக்ஷன் m. எப்பவுமே வந்து பிராக்கெட் குள்ள இருக்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணுவோம். அதே தான் இங்கேயும் பண்ண போறோம். சோ l இன்டர்செக்ஷன் m ஃபைண்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் l ஓட செட் எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க. இன்டர்செக்ஷன் m ஓட செட் எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க. இன்டர்செக்ஷன்னா என்னது? காமனா இருக்கிற எலிமெண்ட்ஸ் எடுத்து எழுதணும். சோ l செட்லயும் m செட்லயும் எது காமனா இருக்கு பாருங்க. b இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு. சோ எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் c யும் இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் d இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு. சோ எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் g இருக்கா? இல்ல. சோ ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் எதுவுமே வந்து காமனா இல்ல. Therefore, L intersection M equal to set of B, C, D. இப்போ overall expression find பண்ண போறோம். K union bracket குள்ள L intersection M equal to K ஓட செட் எடுத்து first எழுதுங்க. Union L intersection M நம்ம find பண்ணிருக்கோம் இல்லையா? BCD அதை எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ யூனியன் பண்ண போறோம். So யூனியன்னா என்னது? எல்லா எலிமெண்ட்ஸையும் எடுத்து எழுதணும். ரிப்பீட்டேஷன் வரக்கூடாது. சோ ஃபர்ஸ்ட் இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து எழுதிக்கோங்க. A B D E F எழுதியாச்சா? இங்க இருந்து B ஆல்ரெடி நம்ம எழுதிட்டோம். சோ அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் C எடுத்து எழுதிக்கோங்க. D ஆல்ரெடி எழுதிட்டோம். சோ அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளவேதான். Therefore K union L intersection M equal to set of A, B, D, E, F, C. Second subdivision K intersection bracket குள்ள L union M. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் bracket குள்ள இருக்க L union M ஃபைண்ட் பண்ண போறோம். L ஓட செட் எடுத்து எழுதிக்கோங்க. யூனியன் M ஓட செட் எடுத்து எழுதிக்கோங்க. ஈக்குவல் டு. சோ யூனியன் பண்ண போறோம். யூனியன்னா எல்லா எலிமெண்ட்ஸையும் எடுத்து எழுதணும். ரிப்பீட்டேஷன் வரக்கூடாது. சோ B C D G எடுத்து ஃபர்ஸ்ட் அப்படியே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் A எடுத்து எழுதுறோம். B ஆல்ரெடி எழுதிட்டோம். சோ ரிஜெக்ட் பண்ணிக்கோங்க. C யும் ரிஜெக்ட் பண்ணிக்கோங்க. D யும் ரிஜெக்ட் பண்ணிக்கோங்க. H இருக்கு. H எடுத்து எழுதிக்கிறோம். Therefore L union M equal to set of B, C, D, G, A, H. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஓவரால் ஃபைண்ட் பண்ண போறோம். K intersection bracket குள்ள L union M. சோ K ஓட செட் எடுத்து எழுதிக்கோங்க. இன்டர்செக்ஷன் L union M நம்ம இங்க ஃபைண்ட் பண்ணோம் இல்லையா? சோ இந்த செட் எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க. சோ இப்போ இன்டர்செக்ஷன் பண்ண போறோம். அதாவது ரெண்டு செட்ல எது வந்து காமனா இருக்கோ அதை வந்து பிக் பண்ணி எழுத போறோம். சோ ரெண்டு செட்ல எது காமனா இருக்கு பாருங்க. A இருக்கா? இருக்கு. சோ எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் B இருக்கா? இருக்கு. D இருக்கா? இருக்கு. E இருக்கா? இல்ல. F இல்ல. சோ ரிமைனிங் எந்த எலிமெண்ட்ஸுமே வந்து சேமா இல்ல. Therefore K intersection L union M equal to set of A, B, D. சோ இந்த 3 எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் வந்து ரெண்டு செட்லயுமே இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் K union L. இது வந்து பிராக்கெட் குள்ள இருக்கு. இன்டர்செக்ஷன் K union M இதுவுமே பிராக்கெட்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கத ஃபைண்ட் பண்ணிக்கலாம். சோ K union L equal to K ஓட செட் எடுத்து எழுதிக்கோங்க. யூனியன் L ஓட செட் எடுத்து எழுதிக்கோங்க. சோ இந்த ரெண்டு செட்டையும் நம்ம இப்போ யூனியன் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் செட்ல இருக்க எலிமெண்ட்ஸ் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. A B D E F
எழுதியாச்சு. நெக்ஸ்ட் பி ஆல்ரெடி எழுதிட்டோம், ஸோ ரிஜெக்ட். சி எடுத்து எழுதிக்கோங்க. டியும் ஆல்ரெடி எழுதிட்டோம், ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஜி எடுத்து எழுதிக்கிறோம். அவ்வளவே தான். கே யூனியன் எல் ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கே யூனியன் எம். ஸோ கே ஓட செட் எடுத்து எழுதிக்கோங்க, யூனியன் எம் ஓட செட் எடுத்து எழுதிக்கோங்க. ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் செட் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம், ஏ பி டி இ எஃப். நெக்ஸ்ட் இந்த செட்ல இருந்து சியும் எச்எம் மட்டும் எடுத்து எழுதிக்கிறோம். பிகாஸ் ஏ பி டி வந்து ஆல்ரெடி நம்ம எழுதிட்டோம், ஸோ ரிஜெக்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஓவரால் ஃபைண்ட் பண்ண போறோம். K union L intersection K union M equal to K union L நம்ம ஃபைண்ட் பண்ணிருக்கோம் இல்லையா? சோ இந்த வேல்யூ எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க. இன்டர்செக்ஷன் K union M கண்டுபிடிச்சோம் இல்லையா? சோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. சோ இன்டர்செக்ஷன்னா என்னது? ரெண்டு செட்லயுமே காமனா இருக்க எலிமெண்ட்ஸ் எடுத்து எழுதணும். சோ A ரெண்டுலயுமே இருக்கா? இருக்கு. B இருக்கா பாருங்க, இருக்கு. D யும் இருக்கு, E யும் இருக்கு, F இருக்கு, C யும் இருக்கு. So K union L intersection K union M equal to set of A, B, D, E, F, C. ஓகேங்களா? நெக்ஸ்ட் fourth subdivision K intersection L. So இது வந்து பிராக்கெட்ல இருக்கு, யூனியன் K intersection M and verify distributive loss. So இந்த எக்ஸ்பிரஷனை ஃபைண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாஸ் வந்து ஃபைண்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்பிரஷனை ஃபைண்ட் பண்ணலாம். K இன்டர்செக்ஷன் L ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் K ஓட செட் எடுத்து எழுதிக்கோங்க, இன்டர்செக்ஷன் L ஓட செட் எடுத்து எழுதிக்கோங்க. சோ இப்போ இன்டர்செக்ஷன் பண்ண போறோம். காமனான எலிமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கு பாருங்க, B இருக்கு, நெக்ஸ்ட் D இருக்கு. அவ்வளவுதான். இது ரெண்டும் தான் வந்து சேமா இருக்கு. சோ K intersection L equal to set of B, D. நெக்ஸ்ட் K intersection M ஃபைண்ட் பண்ண போறோம். K intersection M equal to K ஓட செட் எடுத்து எழுதிக்கோங்க, intersection M ஓட செட் எடுத்து எழுதிக்கோங்க. சோ இது ரெண்டுத்துல எது காமனான எலிமெண்ட்ஸ் பாருங்க, A இருக்கு, B இருக்கு, D இருக்கு. அவ்வளவுதான். ரிமைனிங் எதுவுமே வந்து சேமா இல்ல. therefore K intersection M equal to set of A, B, D. இப்போ ஓவரால் ஃபைண்ட் பண்ண போறோம். K intersection L யூனியன் K intersection M. சோ K intersection L ஓட வேல்யூ என்னது? B, D யா? எடுத்து எழுதிக்கோங்க. யூனியன் K intersection M ஓட வேல்யூ என்னது? A, B, D. சோ எடுத்து எழுதிக்கோங்க. சோ இப்போ யூனியன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் செட்ல இருக்க எலிமெண்ட்ஸ் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க, B, D. நெக்ஸ்ட் செகண்ட் செட்ல பாருங்க, A மட்டும் தான் எடுத்து எழுதிக்கிறோம். பிகாஸ் B யும் D யும் நம்ம ஆல்ரெடி எழுதிட்டோம். therefore K intersection L union K intersection M equal to set of B, D, A. ஓகேவா? இப்போ verified distributive loss சொல்லிருக்காங்கல, சோ இதுதான் நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். சோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு distributive loss என்னென்ன இருக்குன்னு தெரியணும் இல்லையா? சோ வாங்க பார்க்கலாம். distributive property for any three sets A, B and C. டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாஸும் சேம் தான். டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாஸ் வந்து 3 செட்ஸ் இருந்தாதான் போட முடியும். சோ A, B, C into 3 செட்ஸ் இருந்தாதான் போட முடியும். சரியா? சோ ஃபர்ஸ்ட் ஒன் A intersection B union C equal to A intersection B union A intersection C. இது வந்து intersection over union. ஓகேங்களா? செகண்ட் ஒன் A union B intersection C equal to A union B intersection A union C. இது வந்து யூனியன் ஓவர் இன்டர்செக்ஷன். இத வந்து ரஃப் ஒர்க்ல எழுதி வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்ம வந்து ரீகால் பண்றோம் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லானா என்னன்னு சொல்லிட்டு. சோ வந்து இத வந்து ரஃப் ஒர்க்ல எழுதிக்கோங்க. சோ இப்போ வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா வந்து ஃபைண்ட் பண்ண போறோம். டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. சோ இங்க நமக்கு KLM ன்னு செட் கொடுத்திருந்தாங்க. சோ A க்கு பதிலா K போட்டுக்கோங்க, B க்கு பதிலா L போட்டுக்கோங்க, C க்கு பதிலா M போட்டுக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபைண்ட் பண்றோம். ஓகேங்களா? சோ K intersection bracket குள்ள L union M equal to bracket குள்ள K intersection L union bracket குள்ள K intersection M. இங்க நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடுன்னு ப்ரூஃப் பண்ணல. பிகாஸ் நம்ம ஆல்ரெடி வந்து 4 சப்டிவிஷன் ஃபைண்ட் பண்ணோம் இல்லையா? சோ அதுலயே நம்ம வந்து K intersection L union M வந்து ஃபைண்ட் பண்ணிருப்போம். சோ அதோட வேல்யூ வந்து set of A, B, D equal to இந்த எக்ஸ்பிரஷன் K intersection L union K intersection M ஓட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணிருப்போம். சோ அதோட வேல்யூ வந்து set of B, D, A.
So பாருங்க left hand side right hand side equal இருக்கா? So hence verified. Second one பாருங்க A union B intersection C யா? So இதுல வந்து A க்கு பதிலா K போட்டுக்கோங்க, B க்கு பதிலா L போட்டுக்கோங்க, C க்கு பதிலா M போட்டுக்கோங்க. போட்டோம்னா K union bracket குள்ள L intersection M equal to K union L வந்து bracket குள்ள intersection K union M வந்து bracket குள்ள. So இதுவுமே நம்ம already find பண்ணிட்டோம். K union L intersection M ஓட value வந்து set of A, B, D, E, F, C equal to K union L intersection K union M ஓட value வந்து set of A, B, D, E, F, C. So left hand side equal to right hand side ரெண்டுமே சேமா இருக்கு. It's verified. ஓகேங்களா? இந்த क्वेश्चनல நம்ம subdivision already find பண்ணதனால நான் டைரக்ட்டா வந்து ஆன்சர்ஸ் மட்டும் எடுத்து எழுதி hence verified னு போட்டுட்டேன். சப்போஸ் எக்ஸாம்ல क्वेश्चन கொடுத்துட்டு அந்த subdivisions போட்டோம் இல்லையா 4 subdivision அது கொடுக்காம டைரக்ட்டா வந்து distributive laws வந்து ஃபைண்ட் பண்ணுங்கன்னு கொடுத்தாங்கன்னா என்ன பண்றீங்கன்னா first distributive law-வை எழுதிக்கோங்க. அப்புறம் KLM ன்னு மாத்தி எழுதி வெச்சுக்கோங்க. first distributive law அதாவது intersection over union எழுதிட்டு இப்போ ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் பண்ணோம் இல்லையா left hand side right hand side னு ஃபைண்ட் பண்ணுவோம்ல அதே மாதிரி ஃபைண்ட் பண்ண போறோம். left hand side equal to K intersection L union M ன்னு போட்டுக்கோங்க left hand sideல. போட்டுட்டு இந்த செகண்ட் சப்டிவிஷனுக்கு நம்ம என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணோமோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இதுதான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகேங்களா? சோ இத வந்து நம்ம ஈக்குவேஷன் 1 ன்னு எடுத்துக்கலாம். சோ இத வந்து நீங்க ஈக்குவேஷன் 1 ன்னு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குன்னு பாருங்க. ரைட் ஹேண்ட் சைடு வந்து K இன்டர்செக்ஷன் L யூனியன் K இன்டர்செக்ஷன் M. சோ ரெண்டுமே இன்டர்செக்ஷன்ல இருக்கு. சோ இதுதான். சோ இங்க நம்ம என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணோமோ இத அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. சோ இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு. இத வந்து நான் ஈக்குவேஷன் 2 ன்னு எடுத்துக்கிறேன். சோ பாருங்க ஈக்குவேஷன் 1 and 2 சேமா இருக்கா பாருங்க. BDA இருக்கு, இங்கேயும் BDA இருக்கு. ஆர்டர் தான் மாறி இருக்கே தவிர அதே எலிமெண்ட்ஸ் தான் இருக்கு. சோ அப்ப நம்ம என்ன எழுதலாம் லாஸ்ட்ல from 1 and 2 we get K intersection L union M equal to K intersection L union K intersection M. Hence verified. So இது மாதிரி தான் போடணும். அதே மாதிரி செகண்ட் யூனியன் ஓவர் இன்டர்செக்ஷன் law எடுத்து எழுதிக்கோங்க. எழுதிட்டு K யூனியன் L இன்டர்செக்ஷன் M வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுல எழுதிக்கோங்க. சோ இங்க இருக்கு பாருங்க K யூனியன் L இன்டர்செக்ஷன் M. சோ இத வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுல எழுதிக்கோங்க. எழுதிட்டு இத வந்து தேர்ட் ஈக்குவேஷன் மார்க் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஒரே क्वेश्चनல நம்மள ரெண்டுமே ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம 1 2 ன்னு எடுத்ததனால இத 3 ன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்குன்னு பாருங்க. எப்படியும் வந்து K யூனியன் L இன்டர்செக்ஷன் K யூனியன் M தான் இருக்கும். சோ இத வந்து ரைட் ஹேண்ட் சைடுல எடுத்து எழுதிக்கோங்க. இது வந்து ஈக்குவேஷன் 4. சோ இப்போ ஈக்குவேஷன் 3 யோ 4 யோ கம்பேர் பண்ணி பாருங்க. ரெண்டுமே வந்து ஈக்குவலா இருக்கு. சோ therefore from 3 and 4 we get K union L intersection M equal to K union L intersection K union M. Hence verified. Normal left hand side right hand side வச்சு நம்ம ப்ரூஃப் பண்ணுவோம் இல்லையா அதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும். ஒருவேளை இந்த क्वेश्चन மட்டும் தனியா கேட்டால் இந்த மாதிரி சப்டிவிஷனோட கேட்டாங்கன்னா நீங்க இதே மாதிரி போட்டுக்கோங்க. ஃபைனல் ஆன்சர் மட்டும் எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. சோ இந்த ஃபைனல் ஆன்சர்ல எங்க இருந்து எடுத்து எழுதுனேன்னு தெரியும் இல்லையா? சோ பாருங்க இமேஜ்லயே தெரியும். இங்க இருந்து தான் எடுத்து போட்டுருக்கேன். இந்த ஃபைனல் ஆன்சர்ஸ் தான் வந்து அதுக்கேத்த எக்ஸ்பிரஷனுக்கு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம். சோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஈஸியான क्वेश्चन தான். Third problem, if A equal to set of all x such that x belongs to z, z means integers, minus 2 less than x lesser than or equal to 4. B equal to set of all x such that x belongs to w. W means whole numbers. X lesser than or equal to 5. C equal to set of minus 4, minus 1, 0, 2, 3, 4. Then verify A union B intersection C equal to A union B intersection
A யூனியன் C. क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்கன்னா A B C ன்ட்டு 3 செட் கொடுத்திருக்காங்க. சோ அவங்க ஃபைண்ட் பண்ண சொல்ற டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியை நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். ஏவும் பியும் வந்து செட் பில்டர் ஃபார்ம்ல இருக்கு. சோ அத நம்ம ரோஸ்டர் ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் C வந்து ரோஸ்டர் ஃபார்ம்ல தான் இருக்கு. சோ நோ ப்ராப்ளம். ஃபைண்ட் பண்ணிட்டு நம்ம இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவை வந்து வெரிஃபை பண்ண போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் A ல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க கண்டிஷன். A equal to set of all x. X என்ற elements இருக்குமா? அந்த x எப்படி இருக்குமா? belongs to Z. Z means integers. Integersனா negative numbers, positive numbers ரெண்டுமே சேர்ந்து வரும். ஓகேங்களா? சோ அதுதான் வந்து integers. அவங்க என்ன கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க. -2 lesser than x. lesser than or equal to 4 னு கொடுத்துட்டாங்க. சோ லிமிட் பாருங்க எதுக்குள்ள இருக்கு? -2 ல இருந்து 4 வரைக்கும் இருக்கு. சோ -2 -1 0 1 2 3 and 4. நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் இல்லையா, இன் பிட்வீன்ல இருக்க நம்பர்ஸ்லாம் அப்படியே எடுத்து எழுதிக்கணும். அப்புறமா ஃபர்ஸ்ட் நம்பருக்கு பக்கத்துல லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு இருந்தா அந்த நம்பரை எடுத்துக்கணும். ஈக்குவல் டு இல்லைன்னா எடுத்துக்க கூடாது. அதே மாதிரி செகண்ட் நம்பருக்கு ஈக்குவல் டு இருந்தா அந்த நம்பரை எடுத்துக்கணும், இல்லைன்னா எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இங்க பாருங்க, -1 எடுத்துக்கோங்க, 0 எடுத்துக்கோங்க, 1 எடுத்துக்கோங்க, 2 எடுத்துக்கோங்க, then 3 எடுத்துக்கோங்க. ரிமைனிங் என்னென்ன இருக்கு? -2 4 தான் இருக்கு. சோ இப்போ செக் பண்ணலாமா? -2 க்கு பக்கத்துல லெஸ் தென் மட்டும் தான் இருக்கு. சோ -2 நம்ம எடுத்துக்க கூடாது. 4 க்கு பிஃபோர் பாருங்க லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு சொல்லிருக்காங்க. இங்க ஈக்குவல் டு இருக்கு. சோ நம்ம 4 கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சோ -2 க்கும் 4 க்கும் இன் பிட்வீன்ல இருக்க நம்பர்ஸ் எல்லாம் எடுத்து எழுதிக்கோங்க. -2 க்கு பக்கத்துல ஈக்குவல் டு கொடுத்திருக்காங்களா? கொடுக்கல. சோ வந்து -2 அவாய்ட் பண்றேன். 4 க்கு பக்கத்துல வந்து ஈக்குவல் டு லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்ததுனால 4 ஐ எடுத்துக்கிறோம். therefore A equal to set of -1, 0, 1, 2, 3, 4. இதுதான் இங்க எடுத்து எழுதிருக்கேன். ஓகேங்களா? A ஓட செட் கிளியரா? B என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்க்கலாமா? B equal to set of all x such that x belongs to all numbers. B செட் குள்ள x என்ற எலிமெண்ட்ஸ் இருக்குமா? அந்த x எல்லாமே belongs to all numbers. All numbers starts from 0. So 0, 1, 2, 3, 4, 5 and so on. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்லிருக்காங்க? x lesser than or equal to 5 னு சொல்லிட்டாங்க. x lesser than சொல்லிருக்காங்க. less than 5 னா என்னென்ன நம்பர்ஸ் வரும்? 0 1 2 3 4 வருமா? சோ இந்த நம்பர்ஸை கன்சிடர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த நம்பருக்கு பக்கத்துல ஈக்குவல் டு இருக்கு. சோ ஈக்குவல் டு கொடுத்தாலே நான் வந்து அந்த நம்பரையும் இன்க்ளூட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன். சோ 5 நம்மள ஆட் பண்ணிக்கிறோம். அப்ப பாருங்க B ஓட செட்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் வரும்? 0 1 2 3 4 5. ஓகேங்களா? C செட் வந்து ரோஸ்டர் ஃபார்ம்ல தான் இருக்கு. சோ அத அப்படியே எடுத்து எழுதிட்டோம். சோ A B C ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ வெரிஃபை பண்ண சொன்ன டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேங்களா? சோ இப்போ நம்ம வெரிஃபை பண்ண போறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என்ன கொடுத்திருக்காங்க? A யூனியன் பிராக்கெட் குள்ள B இன்டர்செக்ஷன் C. எப்பவுமே நம்ம பிராக்கெட்ல இருக்கதன ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணுவோம். B இன்டர்செக்ஷன் C ஈக்குவல் டு B ஓட செட் எடுத்து எழுதிக்கோங்க, இன்டர்செக்ஷன் C ஓட செட் எடுத்து எழுதிக்கோங்க. இன்டர்செக்ஷன் என்னது? ரெண்டு செட்லயும் காமனா இருக்க எலிமெண்ட்ஸ் எடுத்து எழுதணும். சோ 0 இங்க இருக்கு, இங்க இருக்கு. 1 இல்ல, 2 இங்க இருக்கு, இங்க இருக்கு. நெக்ஸ்ட் 3 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. 4 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. வேற எந்த எலிமெண்ட்ஸுமே காமனா இல்ல. therefore B intersection C equal to set of 0, 2, 3, 4. சோ இந்த 4 எலிமெண்ட்ஸ் தான் வந்து ரெண்டு செட்லயுமே இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஓவராலா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபைண்ட் பண்ண போறோம். A யூனியன் B intersection C equal to A ஓட செட் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க, யூனியன் B intersection C நம்ம ஃபைண்ட் பண்ணிருக்கோம் இல்லையா? சோ இத அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. சோ இந்த ரெண்டு செட்டையும் நம்ம யூனியன் பண்ண போறோம். யூனியன்னா எல்லா எலிமெண்ட்ஸையும் எடுத்து எழுதணும், ரிப்பீட்டேஷன் வரக்கூடாது. சோ ஃபர்ஸ்ட் செட் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. -1 0 1 2 3 4 எடுத்து எழுதியாச்சா? சோ செகண்ட் செட்ல பாருங்க, 0 ஆல்ரெடி எழுதிட்டோம், 2 ஆல்ரெடி எழுதிட்டோம், 3 ஆல்ரெடி எழுதிட்டோம், 4 ஆல்ரெடி எழுதிட்டோம். சோ இந்த நாலுமே ரிஜெக்டட்.
Therefore, A union B intersection C equal to -1, 0, 1, 2, 3, 4. So, இந்த செட்ல இருக்க எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் வந்திருக்கு. So, இத நான் ஈக்குவேஷன் 1 ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ரைட் ஆன்சர் என்ன கொடுத்திருக்காங்க? A union B intersection A union C. First A union B ஃபைண்ட் பண்ணலாம். A union B equal to A ஓட செட் எடுத்து எழுதிக்கோங்க. யூனியன் B ஓட செட் எடுத்து எழுதிக்கோங்க. சோ இப்போ ரெண்டு செட்டையும் நம்ம யூனியன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த செட் இருக்க எலிமெண்ட்ஸ்லாம் எடுத்து எழுதிக்கோங்க. -1 0 1 2 3 4. இந்த செட்ல 0 ஆல்ரெடி எழுதிட்டோம், 1 எழுதிட்டோம், 2 எழுதிட்டோம், 3 எழுதிட்டோம், 4 எழுதிட்டோம். 5 மட்டும் தான் ரிமைனிங் இருக்கு. சோ இந்த 5 எடுத்து இங்க எழுதிக்கோங்க. Therefore A union B equal to -1 0 1 2 3 4 5. ஓகேங்களா? நெக்ஸ்ட் A union C ஃபைண்ட் பண்ண போறோம். A union C equal to A ஓட செட் எடுத்து எழுதிக்கோங்க. யூனியன் C ஓட செட் எடுத்து எழுதிக்கோங்க. யூனியன் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் செட்ல இருக்க எலிமெண்ட்ஸ் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. -1 0 1 2 3 4 எழுதியாச்சா? நெக்ஸ்ட் இந்த செட்ல -4 மட்டும் எடுத்து எழுதிக்கிறோம். because -1 0 3 2 4 வந்து ஆல்ரெடி எழுதிட்டோம். ஓகேங்களா? therefore A union C equal to set of -1, 0, 1, 2, 3, 4, -4. இப்போ ஓவரால் ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்திருக்காங்களோ அதை ஃபைண்ட் பண்ண போறோம். A union B intersection A union C. A union B நம்ம ஃபைண்ட் பண்ணோம் இல்லையா, அந்த ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க. இன்டர்செக்ஷன் A union C ஃபைண்ட் பண்ண ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ இன்டர்செக்ஷன் பண்ண போறோம். ரெண்டு செட்லயுமே காமனா இருக்க எலிமெண்ட்ஸை பிக் பண்ணி எழுத போறோம். சோ -1 ரெண்டுத்துலயுமே இருக்கு, எடுத்து எழுதியாச்சு. 0 ரெண்டுத்துலயும் இருக்கு, 1 ரெண்டுத்துலயும் இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு. சோ 5 and -4 மட்டும் தான் இல்ல, ரிமைனிங் எல்லா எலிமெண்ட்ஸும் இருக்கு. சோ இத நான் ஈக்குவேஷன் 2 ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஈக்குவேஷன் 1 and 2 கம்பேர் பண்ணி பாருங்க, ரெண்டுமே வந்து சேமா தான் இருக்கும். From 1 and 2 we get A union B intersection C equal to A union B intersection A union C is verified. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோல ப்ராப்ளம் நம்பர் 4 பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை அண்ட் டேக் கேர்.